அப்போ சாத்தான் என்ன செய்கிறான், இந்த சர்ச்சை எப்படி நம்ம தொட முடியல, கர்த்தரே அதன் மேலே கோவப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிடணும். பழைய கதை ஒன்று படித்திருப்பீர்கள். ஒரு காக்கா ஒரு மரத்தில் முட்டையிடும். முட்டையிட்டு சரி நம்ம பிள்ளைகள் வந்து பிறக்கும், நம்ம சந்ததி வளரும்னு காத்திருந்தா முட்டை போட்டு வச்சுருந்த உடனே அந்த மரத்தின் கீழே ஒரு பொந்துலேருந்து ஒரு பாம்பு வந்து அடுத்த நாள் காலையில் இந்த காகம் வெளியே போனே வந்து அவ்வளோ முட்டையை உடச்சி குடிச்சிட்டு போயிடும். சாயந்தரம் வந்து பார்க்கும், அப்படியே வந்து பார்த்தா ஒரு முட்டையும் இருக்காது. அந்த பாம்பு பார்க்கும், என்ன நண்பா என்ன தேடுற, நான் தான் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும் அதுக்கு? பாம்பை எதிர்க்கவும் முடியாது, அதோடைய அராஜகம் தாங்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் முட்டையிடும். மேலே வந்து எல்லா முட்டையும் கொத்தி சாப்பிட்டு போயிடும். சோகமாக உட்காந்துருக்கும். படிச்சிருப்பீங்க, நரி வரும், எல்லா கதையிலையும் நரி வந்துடும். நரி வந்து என்ன பிரச்சனை கேட்கும், இந்த பாம்பு ஒன்று என்னுடைய முட்டையெல்லாம் குடிச்சு என் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடுகிறது, இதை எதிர்ப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை, குடித்தா கூட பரவாயில்ல, தலையெட்டி பார்த்து நக்கல் வேற பண்ணுது, என்னங்க பண்ணுறதுன்னு. அப்போ உடனே அது ஒரு யோசனை சொல்லும், உன்னால் அதை அடிக்க முடியாது, நீ நேராக பறந்து போய் ராணி குளிக்கிற அந்த குளத்து கரையில் போய் உட்காந்துக்க. அந்த புறத்தில் அவள் குளிக்க வரும்போது தன்னுடைய முத்து மாலைகளை கழற்றி வெளியே வந்து வைப்பா. அதில் உன்னை தூக்கிட்டு வந்துரு, தூக்கிட்டு வந்து நேராக அந்த பாம்புக்கு உன்னுடைய பொந்துக்குள்ளே போட்டுரு, அப்புறம் நடக்கிறத பாரு. அந்த அம்மா அப்போ தான் புதுசாக ஒரு ஆபரணத்தை வாங்கி குளிப்பதற்கு கொண்டு வந்து குளத்தில் கலட்டி வச்ச உடனே மேலே மரத்தில் அந்த காக்கா அந்த அம்மா பார்க்குற மாதிரி டக்குன்னு வாயில் கவிட்டு காக்கான்னு கத்திட்டு பறக்கும். ஐயோ விலையுயர்ந்த மாலையை தூக்கி கொண்டு ஓடுதை பிடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே வீரர்கள் காக்காயை துரத்திட்டே போகிறாங்க. அதுவும் அப்படியே ஸ்லோவாக பறந்து 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 நேராக அந்த இடத்துல வந்து அந்த பொந்துக்குள்ளே போட்டுருச்சு. உடனே வீரர்கள் காக்கா கொண்டாந்து உள்ளே போட்டுருச்சு பாம்பு பொந்துக்குள்ளே, இடிங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் இடித்தார்கள். பாம்பு தலையை நீட்டினது, போட்டான் ஒரே போடு. பாம்பு நேராக இந்த காக்கா நேராக கொல்ல வச்சிருச்சு. அதே மாதிரி தான் சாத்தான் உங்களை நேராக தொட முடியாது, தான் உங்களை எப்படி தொட வைக்க முடியுமோ அந்த பொருளை கொண்டாந்து சபைக்குள்ளே வச்சுருவான், ஒரு பிரிவினையை உள்ளே வச்சுருவான், ஒரு அசுத்தத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுருவான், உங்களை மேல் இருக்கிற பாதுகாப்பை எடுத்து விடுவான். இதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.